ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சோலார் சிஸ்டம், சோலார் ஃபேமிலின்னு கூட சொல்லலாம். இது 4.6 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபார்ம் ஆனது. சன் சுற்றிலும் 8 பிளானட்ஸ் வந்து ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. இது எல்லாமே ஒரு பேலன்ஸ்ட் ஈக்குலிபிரியம் ஸ்டேட்ல தான் வந்து ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. அதோட ஆர்பிட்ல எந்த ஒரு சேஞ்சுமே இல்லாமல், கொலாப்ஸ்ட் இல்லாமல் கண்டினியூஸாக அதோட ஆர்பிட்ல வந்து எல்லா பிளானட்ஸும் சன்னை சுற்றி ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. ஹெவன்லி பாடிஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்மளுக்கு பிரைட்டாக ஒயிட் கலரில் வந்து ஸ்கைல தெரியுற எல்லாத்தையுமே ஹெவன்லி பாடிஸ்ன்னு தான் சொல்லுவோம். அது டஸ்டாகவும் இருக்கலாம், பிளானட்ஸாக இருக்கலாம், ஸ்டாராக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பிரைட் திங்ஸ் விச் வி see in the sky is heavenly bodies. ஸோ இதில் வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்டார் அண்ட் பிளானட். ஸ்டார் அப்படிங்கிறது என்னன்னா விச் எமிட்ஸ் லைட். சன் இருக்கு இல்லையா, சன் இஸ் அ ஸ்டார். சன் வந்து எமிட்ஸ் லைட், இட் ப்ரொடியூஸ் லைட். பிளானட்ஸ்க்கு வந்து ஓன் லைட் கிடையாது. இட் கெட் ஃப்ரம் த ஸ்டார் அண்ட் இட் வில் ரிஃப்ளெக்ட் இட். இட் டு நாட் எமிட் லைட். அதுக்கு வந்து லைட்டே கிடையாது. இட் ஜஸ்ட் ரிஃப்ளெக்ட் பேக் ஃப்ரம் த ஸ்டார். மில்கி வே கேலக்ஸி அப்படின்னு பார்க்குறப்போ குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்டார்ஸ் நம்ம பார்க்குற எல்லா ஸ்டார்ஸும் ஒரு கிளஸ்டராக ஃபார்ம் பண்ணும். அந்த ஸ்டார்ஸ் வந்து ஒரு பேட்டர்ன், ஏதோ ஒரு டிசைனாக ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம கான்ஸ்டலேஷன் அப்படின்றத சொல்லுவோம். கிரேட் பியர் மாதிரி நிறைய கான்ஸ்டலேஷன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகும். மில்லியன்ஸ் ஆஃப் கிளஸ்டர் வந்து, அதாவது குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து டுகெதராக ஃபார்ம் ஆனது தான் அந்த கேலக்ஸி. ஓகே, இது மாதிரி நமக்கு நிறைய கேலக்சிஸ் இருக்கு. நம்ம இப்ப பார்க்க போறது மில்கி வே கேலக்சி. மில்கி வே கேலக்சில தான் சோலார் சிஸ்டம் இருக்கு. ஸோ வாட் இஸ் இன் அவர் சோலார் சிஸ்டம்? சோலார் சிஸ்டம் அப்படின்னு பார்க்குறப்போ அதோட ஹெட் வந்து சன் தான். அந்த சன்னை சுற்றி மற்ற 8 பிளானட்ஸும் வந்து ஒரு ஆர்பிட்ல கண்டினியூஸ் பேட்டர்ன்ல வந்து ரிவால்வ் ஆகிக்கிட்டு ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அது இல்லாமல் நமக்கு ஒவ்வொரு பிளானட்டுக்கும் மூன்ஸ் இருக்கு, ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்கு, காமெட்ஸ், மீட்டியார்ஸ், இன்டர்பிளானட்டரி கேஸ், டஸ்ட், இது எல்லாமே நம்ம ஸ்பேஸ் அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துல எல்லாமே அந்த ஹெவன்லி பாடிஸ் மாதிரி ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆஸ்ட்ராய்டு அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து பிளானட்டாய்ட்ஸ், பிளானட் மினி பிளானட் மாதிரி சின்ன சின்ன பிளானட் பீசஸ் எல்லாமே ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காமெட்ஸ் அப்படின்றப்போ ஐசி திங். மீட்டியார்ஸ் அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ ஸ்மால் சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் த பிளானட். அது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு உள்ள ஸ்பேஸ்ல இருந்து நம்ம எர்த்குள்ள என்டர் ஆகுறப்போ இட் வில் பேர்ன் அப், எரிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. பேர்ன் ஆயிடும், அந்த அட்மாஸ்பியரோட கொலாப்ஸ் ஆகுறப்போ பேர்ன் ஆகி நமக்கு வந்து வரும். ஸோ தென் நெக்ஸ்ட் இது எல்லாமே சேர்ந்தது தான் நம்மளோட சோலார் சிஸ்டம். சன் இல்லாம நமக்கு 8 பிளானட்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதோட நேம் எப்படி வந்து அவங்க கிரியேட் பண்றாங்கன்னா கிரீக் ரோமன் காட்ஸ் அண்ட் காடஸஸ் வச்சு நேம் வந்து கிரியேட் பண்ணதா சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் பிளானட் which heads by the sun. இது எல்லாமே வந்து நமக்கு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ், பிளானட்டாய்ட்ஸ் எல்லாமே வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம 2 பார்ட்டாக பிரிக்கிறோம் பிளானட்ஸை, இன்னர் பிளானட் அண்ட் அவுட்டர் பிளானட்ஸ். எப்படி பேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து ஆஸ்ட்ராய்ட் பெல்ட், நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பிளானட்டாய்ட், ஸ்மால் பிளானட் பீசஸ், சிறுகோள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேஸ்ட் அப்பான் திஸ் இந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட் தான் வந்து செப்பரேட் பண்ணுது இன்னர் பிளானட் அண்ட் அவுட்டர் பிளானட். ஸோ இன்னர் பிளானட் அப்படின்னு பார்த்தோம்னா மெர்க்குரி, வீனஸ், எர்த் அண்ட் மார்ஸ். அவுட்டர் பிளானட் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். இது இல்லாமல் நமக்கு டுவார்ஃப் பிளானட் எல்லாமே இருக்கு. ஸோ கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னர் பிளானட்டோட கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னா இட் இஸ் வெரி வெரி ஹெவி, ரொம்ப வெயிட்டாக இருக்கும். எதுனாலனா ராக் அண்ட் மெட்டல்னால ஆயிருக்கும். அந்த பிளானட் வந்து ஒரு பிளானட்டோட ஃபார்மேஷன் ராக் அண்ட் மெட்டல்ஸ்னால இருக்கும். ஸோ அதனால ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருக்கும். அதனால இதால ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்பேஸ்ல மூவ் பண்ண முடியாது. ரொம்ப ஸ்லோவாக தான் அதோட ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன் வந்து இருக்கும். அதே மாதிரி சாட்டர்ன் போல இதுக்கு தனியாக ஒரு ரிங்கு, நிறைய மூன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இதோட டயாமீட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா 13,000 கிலோமீட்டர் இதோட டயாமீட்டர், இல்லை அதை விட லெஸ்ஸாக தான் இருக்கும். இதே நம்ம அவுட்டர் பிளானட், அதாவது ஹெவி பிக் மாஸ் பிளானட் அப்படின்றது தான் வந்து அவுட்டர் பிளானட். இதை வந்து நம்ம கேசியஸ் பிளானட் அப்படின்னும் சொல்லுவாங்க. இது எப்படின்னா நமக்கு பலூன் மாதிரி ரொம்ப லைட் வெயிட் தான், பிகாஸ் திஸ் இஸ் மேட் அப் ஆஃப் கேஸ், அதனால வெயிட் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக ஸ்பேஸில் வந்து குவிக்காக அதோட ரொட்டேஷனும் ரெவல்யூஷனும் இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே, இந்த பிளானட்ஸ் எல்லாத்துக்குமே நிறைய ரிங்ஸ் இருக்கும், மூன்ஸுமே நிறைய இருக்கும். அந்த மூன்ஸ் தான் அந்த ரிங் ஃபார்மேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட டயாமீட்டர் வந்து less than 48,000 kilometers. So these are the planets. ரிலேட்டிவ் சைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஸோ இன்னர் பிளானட்ஸை விட அவுட்டர் பிளானட்ஸ் தான் வந்து பிகர் இன் சைஸ்.
பிளானட்ஸ்ன்னு பார்க்குறப்போ ஸோ ஆர்பிட்ஸ் நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ த பிளானட்ஸ் ரிவால்வ் அரவுண்ட் த சன் ஒரு ஃபிக்ஸட் பாத்தில் வந்து ஒரு எல்லா பிளானட்ஸும் ரொட்டேட் ஆயிட்டு இருக்கிறது தான் வந்து நம்ம ஆர்பிட் அப்படின்னு சொல்றோம். ஸோ தீஸ் ஆர் த ஆர்பிட்ஸ். இதுதான் அந்த ஆர்பிட்ரரி லைன். இந்த லைன்ல தான் வந்து ஒவ்வொரு பிளானட்ஸும் ரிவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் ஆர்பிட். இப்போ எர்த் வந்து ரொட்டேட் ஆன் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ் தன்னைத்தானே சுத்திக்கும். அதுதான் ரொட்டேஷன்னு சொல்லுவோம். அந்த ரொட்டேஷன் ப்ராசஸ்னால தான் நமக்கு வந்து டே அண்ட் நைட் கிடைக்கும். ஸோ வென் இட் ஃபேசஸ் டு த சன் வி வில் கெட் டே. அவே ஃப்ரம் த சன் இருக்கிறப்போ நமக்கு வந்து நைட் டைம் வந்து கிடைக்கும். ஸோ ரிவல்யூஷனும் நடக்கும். ரெவல்யூஷன் அப்படின்னா எர்த் வந்து சன்னை சுற்றி ரொட்டேட் ஆகுறதா ரெவல்யூஷன் சொல்கிறோம். அதனால நமக்கு சீசன் சேஞ்சஸ் வந்து இருக்கும். எந்த பொசிஷன்ல எப்படி வந்து டில்ட் ஆயிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சம்மர் வின்டர் ஆட்டம் வந்து சேஞ்ச் ஆகி வரும். ஸோ சன் அப்படின்னு பார்க்குறப்போ இதுதான் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. இது ஒரு நியூக்ளியர் ஃபிஷன்னால ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியமோட காம்போசிஷன்னால சன் வந்து ரொம்பவே ஹீட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் அண்ட் இட் ப்ரொடியூசஸ் லைட் ஃபார் ஆல் த பிளானட்ஸ். ஸோ இந்த ஸ்டார்ல இருந்து தான் நமக்கு வந்து ஹீட் எனர்ஜி லைட் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ஸ்டார் இஸ் ப்ரொடியூசிங் த லைட், பிளானட் இஸ் ரிஃப்ளெக்டிங் த லைட். ஓகே. ஸோ சன்ஸ் டெம்பரேச்சர் அப்படின்னு பார்க்குறப்போ அதோட சர்ஃபேஸில் வந்து 27 மில்லியன் டிகிரி ஃபேரன் ஹீட் இருக்கும். இதே அதோட கோர் அப்படின்னு போனோம், கோர்ல வந்து போனோம் அப்படின்னா 27 டிகிரி ஃபேரன் ஹீட் வந்து இருக்கும். சர்ஃபேஸ்ல வந்து 10,000 டிகிரி ஃபேரன் ஹீட் வந்து இருக்கும். அது இல்லாம நமக்கு 8 பிளானட்ஸ் இருக்கு சோலார் சிஸ்டம்ல. ராக்கி பிளானட்ஸ் அண்ட் கேசியஸ் பிளானட்னு கேஸ் ஜெயின்ஸ் நம்ம ரெண்டா டிவைட் பண்றோம். ராக்கி பிளானட்ல வந்து மெர்க்குரி, வீனஸ், எர்த் அண்ட் மார்ஸ். ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். முன்னாடி ப்ளூட்டோ வந்து இருந்தது. பட் இப்போ ப்ளூட்டோ வந்து டுவார்ஃப் பிளானட்னு நமக்கு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது 3 சைஸ் சின்னதா இருக்கிறதாவும் மற்ற நிறைய கேட்டகரிஸ் பேஸ் பண்ணி அது வந்து டுவார்ஃப் பிளானட்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸ்மால் ராக்கி பிளானட்டோட கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு ரொம்ப ஹெவியாக இருக்கும், ஸ்லோ ரொட்டேஷன்ஸ் இருக்கும், நிறைய ரிங் இருக்காது, ஃபியூ மூன்ஸ் தான் இருக்கும், இல்லை ஃபியூ மூன்ஸே இல்லாமல் கூட இருக்கும். 13,000 கிலோமீட்டருக்கு தான் அதோட டயாமீட்டர் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்மோஸ்ட் என்ன அப்படின்னா மெர்க்குரி. ஸோ மெர்க்குரி அப்படின்னு பார்த்தோம்னா அதோட ரெவல்யூஷன் பீரியட் தட் இஸ் ரொட்டேட்டிங் அரவுண்ட் த சன் 88 days ஆகும். இதோட எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். அதாவது டே டைம்ல பார்த்தோம்னா 800 டிகிரி ஃபேரன் ஹீட்டும், நைட் டைம்ல வந்து 270 டிகிரி ஃபேரன் ஹீட்டும் வந்து இருக்கும். பட் இது சன்னுக்கு பக்கத்துல இருந்தாலும் நிறைய ஐஸ் கிறிஸ்டல்ஸ் வந்து இதுல இருக்கும்ன்றத வந்து சயின்டிஸ்ட் வந்து ப்ரிவெயில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவே நமக்கு வந்து சன் ஹீட்டை வந்து ப்ரொவைட் ஷெல்டர் மாதிரி ஷேடோஸ் வச்சு யூஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து வீனஸ். ஸோ வீனஸ் இஸ் அ பிரைட்டஸ்ட் ஆப்ஜெக்ட் இன் த ஸ்கை. ஸோ அதனால தான் அது வந்து நமக்கு ஸ்டார் மாதிரி லைட் வந்து எமிட் பண்ணுது. சம்டைம்ஸ் நமக்கு ஸ்டார் மாதிரி அது தெரியும். இந்த பிளானட்டை வந்து நம்ம ஈஸியாக நம்ம நேக்கட் ஐஸில் பார்த்துக்க முடியும். ஸோ மேக்ஸிமம் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படின்னு பார்க்குறப்போ 900 டிகிரி ஃபேரன் ஹீட். வீனஸ்க்கு வந்து மூன்ஸ் கிடையாது, மர்க்குரிக்குமே மூன்ஸ் கிடையாது. ஸோ வீனஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அதோட ஆர்பிட் டைம் வந்து 225 days ஆகும். நெக்ஸ்ட் வந்து எர்த். எர்த் இஸ் த ஒன்லி பிளானட் விச் சப்போர்ட்ஸ் ஆர்கானிசம்ஸ். எர்த் சர்ஃபேஸ் வந்து 72% ஆஃப் வாட்டர்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. அந்த வாட்டரோட நெசசிட்டி தான் நமக்கு வந்து இப்போ லைஃப் ஃபார் த லிவிங்ஸ். ஸோ எர்த் ஹேஸ் ஒன்லி ஒன் மூன் அண்ட் ஆக்சிஜன் வந்து நிறைய இருக்கும். ஸோ இதுதான் வந்து நமக்கு லைஃப்க்கு வந்து சப்போர்ட் பண்ணும். எர்த்தோட மூன் அப்படின்னு பார்க்குறப்போ இதை வந்து நேச்சுரல் சேட்டலைட் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. 29 days ஆகும் இதோட ஒன் ரொட்டேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகுறதுக்கு. நம்ம எப்போதுமே ஒரு சைட் ஆஃப் மூனை தான் வந்து பார்க்க முடியும். பிகாஸ் அதோட ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன் வந்து சேம் டே இருக்கிறதுனால. ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன் வந்து 29 days இருக்கிறதுனால இன்னொரு ஃபேஸ் ஆஃப் மூனை வந்து நம்மளால பார்க்க முடியாது. மூன் சர்ஃபேஸ் வந்து டஸ்டால, ராக்கினால, சின்ன சின்ன மீட்டியோர்ஸ் அதில் விழுந்ததுனால கிரேட்டர் மாதிரி ஒரு ஃபார்மேஷன், குழி குழியான ஒரு ஃபார்மேஷன் வந்து மூன்ல இருக்கும். அதை நம்மளால பார்க்க முடியும். மூன் அதை லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும் சன்ல இருந்து. மூனுக்கு தனியா லைட் கிடையாது. மூன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ நேச்சுரல் சேட்டலைட். நெக்ஸ்ட் பிளானட் அப்படின்னு பார்த்தோம்னா மார்ஸ். மார்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு எப்படி எர்த்ல வந்து ஐஸ் கேப்ஸ் இருக்கு போல்ஸ்ல, அதே மாதிரி மார்ஸ்க்கும் வந்து ஐஸ் கேப்ஸ் இருக்கும் அதோட போல்ஸ்ல, சவுத் அண்ட் நார்த் போல்ஸ்ல. மார்ஸ்ல வந்து நமக்கு லார்ஜஸ்ட் வெல்கனோ வந்து இருக்கு. சோலார் சிஸ்டம்லயே லார்ஜஸ்ட் வெல்கனோ வந்து மார்ஸ்ல இருக்கு. அது பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒலிம்பஸ் மான்ஸ். இது வந்து 15 miles ஹைட்ல வந்து இருக்கும்னு சொல்றாங்க.
ஸோ இந்த மாஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ இது வந்து ரெட் கலர்ல இருக்கும் பிகாஸ் ஆஃப் த அயன் ஆக்சைடு விச் இஸ் present in it. ஸோ இதுக்கு 2 மூன்ஸ் வந்து இருக்கு. ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன் ஆகுறதுக்கு அதோட ஆர்பிட்டல் சுற்றி வர்றதுக்கு இட் டேக்ஸ் 2 years ஃபார் இட்ஸ் கம்ப்ளீட் ரொட்டேஷன் ரெவல்யூஷன் அரௌண்ட் த சன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேசியஸ் பிளானட். ஸோ கேசியஸ் பிளானட் நம்ம கேரக்டரிஸ்டிக் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் மேட் அப் ஆஃப் ப்ரைமரிலி ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். ஸோ இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து ரொட்டேட் ஆகிரும். ஸ்பேஸில் வந்து மூவ் ஆகுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். இதுக்கு நிறைய மூன்ஸ் அண்ட் நிறைய ரிங்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதோட டயாமீட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா வெரி வெரி லெஸ் தேன் 48,000 கிலோமீட்டர். First and foremost is Jupiter. Jupiter is largest and massive planet. இதோட diameter அப்படின்னு பார்க்குறப்போ 11 times bigger than the Earth. Earthோட diameterோட 11 times bigger-ஆ இருக்கும். இதோட complete orbit, சன்னை சுற்றி வர்றதுக்கான complete orbit வந்து 12 years வந்து ஆகும். ஸோ ஜூபிட்டரில் வந்து நமக்கு தெரிஞ்சு 53 moons வந்து இருக்கு. Next is Saturn. So Saturn வந்து it is composed of hydrogen and helium. So Saturnக்கு வந்து many rings இருக்கு. So it is made up of ice. Saturn rings வந்து ரொம்ப வைடாவும் இருக்கும். And also it has 18 known moons. Saturnோட complete orbitக்கு 30 years எடுக்கும். Next is Uranus. Uranus is blue in color பிகாஸ் அதோட அட்மாஸ்பியர்ல மீத்தேன் கேஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால. இது இல்லாமல் இதுக்கு 11 டார்க் ரிங்ஸ் வந்து அதோட சரௌண்டிங்ஸ்ல வந்து இருக்கு. இது நமக்கு அது போக 21 நோன் மூன்ஸ் வந்து யுரேனஸ்ல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதோட ஒன் கம்ப்ளீட் ரெவல்யூஷன் தட் இஸ் ஆர்பிட்க்கு வந்து 84 days வந்து ஆகும். 84 years சாரி. நெப்டியூன் அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் இஸ் அ ஃபாஸ்டஸ்ட் விண்ட். நெப்டியூன்ல ஃபாஸ்டஸ்ட் விண்ட் வந்து சோலார் சிஸ்டம்ல இருக்கும். அதாவது 2000 கிலோமீட்டர் பர் ஹார் அளவுக்கு ஃபாஸ்டஸ்ட் விண்ட் வந்து நெப்டியூன்ல வந்து இருக்கும். ஸோ இதனால இதோட கலர் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட அட்மாஸ்பியர்ல மீத்தேன் இருக்கிறதுனால, மீத்தேன் கேஸ் இருக்கிறதுனால ப்ளூ கலர் ஃபார்மேஷன் வந்து நமக்கு அப்பியர் ஆகும். இதோட ஆர்பிட் அப்படின்னு எடுக்கிறப்போ 165 years வந்து ஆர்பிட் ஆகும். ஆர்பிட்டல் டைம் இருக்கும். அது போக 8 மூன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ப்ளூட்டோ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இட் இஸ் a dwarf planet. ப்ளூட்டோ தவிர நமக்கு சீரிஸ், ஏரிஸ், மேக் இதில் மாதிரி நிறைய dwarf planets வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ப்ளூட்டோ பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஒரு மூன் தான் வந்து இருக்கு. இதோட கம்ப்ளீட் ஆர்பிட்டல் டைம் வந்து 249 years ஆகுது. ப்ளூட்டோவோட ஆர்பிட் வந்து நெப்டியூனுக்கு இன்சைட் வந்து பாஸ் ஆகும். அது போக ப்ளூட்டோ வந்து பிளானட் அப்படின்னு மென்ஷன் பண்ணது 1930ல. பட் 1969ல வந்து இது ட்வார்ஃப் பிளானட்ன்றதை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அது நமக்கு பிளானட் கிடையாது, இட் இஸ் a dwarf planet. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்போ தீஸ் ஆர் ஆல் த மூன்ஸ் விச் இஸ் present ஃபார் ஈச் பிளானட்ஸ். எர்த்தோட மூன், தென் மாஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன். Pluton has one moon, Aries. So இதெல்லாம் dwarf planetோட moon. These are all the planets' moon. Thank you.